வணக்கங்க. மணி பிளான்ட் பற்றின பதிவு தாங்க இது. வீட்டு வாசலில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வச்சுருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா எல்லா கொடி செடியுமே பொதுவாக வீட்டு வாசலில் வைக்கக்கூடாதுங்க. இதை பற்றின பதிவு விரிவாக நான் இன்னொரு வீடியோ போடுறேங்க. இந்த செடியை பார்த்திங்கன்னா ஒன்று தோட்டத்து பகுதியிலையோ இல்லை சைடு பகுதியிலையோ வைங்க. அந்த கொடியை வீட்டில் தொடாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அது பார்த்திங்களா, இது அந்த மணி பிளான்ட்டை பொறுத்தவரையிலும் இது வளர்க்கும் போது பண வரவு அதிகம் இருக்கும். அது உண்மைதாங்க அது. ஆனால் இந்த பூச்செடியே உங்களுக்கு பணம் பற்றாக்குறையாக இருக்கும்போது இந்த மணி பிளான்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருகிய நிலையாக வரும், அல்லது இல்லைன்னா பழுப்பு நிறமாக வரும். இதை வச்சு நீங்கள் சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பணம் ஏதோ நமக்கு தடைப்படுது சொல்லிட்டு நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மணி பிளான்ட்டு இதை தொட்டியில் வச்சு நீங்கள் அழகாக வளங்க. தொட்டியில் வச்சு சைடில் எங்கேயாச்சும் ஒரு கொம்பு குத்து வீட்டோட சைடில் இல்லை பின்பகுதி இப்படி வளங்க. வீட்டு வாசல் பகுதியில் வளர்க்காதீங்க. இந்த மணி பிளான்ட்டு வளங்க. நல்லா அழகாக வளமும் செல்வமும் நல்லா பெறுங்க. கொஞ்சம் அது எப்படி ஐதீகமாக வளர்க்கணுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.